ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. 3:30லேருந்து 6 மணி வரைக்கும் வண்டி ஓட்டணுங்க. இனிமேலுக்கு ஓட்டக்கூடாது, ஏன்னா ஓட்டினா உடம்பு ரொம்ப டயர்டாகிடும். கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு 9 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆகி நைட் ஷிஃப்ட்டுக்கு போகணுங்க. ஏன்னு கேட்டால் இந்த வாரம் ஃபுல்லாகவே நைட் ஷிஃப்ட்டு தான், அதனால் நைட் ஷிஃப்ட்டுக்கு போகணும். உடனே கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் வண்டி நிறுத்திடுவேங்க. இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். போன உடனே என்ன சாப்பாடுன்னு தெரியல, ஏன்னா மதியம் செஞ்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, போன உடனே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்தேங்க. ரொம்ப டயர்டு இன்றைக்கி. ஆண்டவன் புண்ணியத்தில் இன்றைக்கி எடுத்த சபதத்துக்கு நிறைவேற்றியாச்சு, ஓரளவுக்கு ஓடிடுச்சு. போக வேண்டியதாங்க. அப்படி போன உடனே வீட்டுக்காரம்மா ஏதோ வேலையாக இருந்தாங்க. உடனே தோசை செஞ்சுருந்தாங்க. சரி கொடுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் 2 தோசை ஊற்றினேன். அப்புறமேட்டுக்கு அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க வந்தாங்க. அது வரைக்கும் நான் தோசை ஊற்றினேன். இதெல்லாம் பேச்சுலர் லைஃப்பில் நமக்கு தெரிஞ்சது தானே, இது நம்ம என்ன புதுசாக சொல்லி தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே ஊற்றினேங்க. ஓரளவுக்கு செய்வேன் நானும், ஏன்னா ஒரு 6 வருஷம் பேச்சுலர் லைஃப் அனுபவிச்சிருக்கிறேன். கம்பெனியில் போகக்குள்ள நான் வீட்டிலே தனியாகவே செஞ்சுருக்கிறேன் அந்த சாப்பாடெலாம். இப்போ என்ன சாப்பாடு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான். குழம்பு என்னன்னு சொல்கிறோம் பாருங்கள். ஆமாங்க, சிக்கன் குழம்பு தான். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 10 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. சாமியெல்லாம் கூப்பிட்டு முடிச்சாச்சு போன வாரமே, ஃபஸ்ட்டு வாரமே. அதனால் இந்த வாரம் சிக்கன் குழம்பு சிக்கன் எடுத்து செஞ்சுருக்கோம். சிக்கன் குழம்பு, அப்புறம் சிக்கன் வறுவல். எங்கள் வீட்டில் எல்லாருமே அதை தான் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து சிக்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, சிக்கனில் தேங்காய் போடுவாங்க. தேங்காய் நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தேங்காய்லாம் போட்டு சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் 2 தோசை நான் வச்சுக்கினேன். அப்புறமேட்டுக்கு லைட்டாக சாதம் சாப்பிடுவேன். அது நைட்டு கண்ணு முழிச்சா டைஜஸ்ட் ஆகாது. அதனால் லைட்டாக ரசம் சாதம் எடுத்துக்குவேன். இப்போல்லாம் எப்போவுமே நைட்டில் எடுத்துக்குவேன். ஏன்னா ரொம்ப உடம்பு ஹீட் ஆகிடும். அதில் உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அப்புறம் அங்கே போனால் வீட்டில் கம்பெனியில் போனால் ஒரு லெமன் டீ ஒன்று குடிச்சுக்குங்க. காலையில் 6:30 வரைக்கும் இதே தான். நான் கம்பெனியில் எதுவும் சாப்பிட மாட்டேன். டீ மட்டும் ஒரு 2 வேளை குடிச்சுக்குவேன். சிக்கன் வறுவல் வரமிளகாய் இதெல்லாம் போட்டு செய்வாங்க. எங்கள் வீட்டில் நல்லா செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமேட்டுக்கு உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஆட்டோ மீண்டும் காலையில் தான் எடுப்பேன். காலையில் இப்போ கொண்டாந்து வண்டியை ஆட்டோவை கொண்டாந்து வீட்டில் நிறுத்திட்டேன். குளிச்சுட்டு சாப்பாடில் உட்காந்துட்டேன். சாதத்துக்கு கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கினேன். சாதம் மதிய சாதம் தான். லைட்டாக மதிய சாதம் சாப்பிட்டு அது கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன். அது எனக்கு வழக்கம். அப்புறம் ரசம் சாதம் கொஞ்சம் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.